வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்ய போகிறேன். சிப்ஸுன்னா ரவுண்டாக அரிஞ்சு போட்டு செய்வாங்க. இப்போ நாம் உருளைக்கிழங்கை காய் துருவுறதில் வச்சு துருவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு துருவி சிப்ஸு செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கையும் காய் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துன்னு வந்துடுறேன். மூணு உருளைக்கிழங்கையும் இது போல் துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை 3 முறை நல்லா கழுவி அலசிட்டு புழிஞ்சி எடுத்து உலர்த்தணும். 3 தரம் கழுவுனா தான் இதில் இருக்கிற ஸ்டார்ச் போகும். ஸ்டார்ச் போன பிறகு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ 3 தரம் தண்ணி போட்டு கழுவி புழிஞ்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த உருளைக்கிழங்கு துருவில் 3 முறை கழுவி ஸ்டார்ச் எல்லாம் போன பிறகு நல்லா புழிஞ்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ லேசாக வெள்ளை துணியில் போட்டு கொஞ்ச நேரம் உலர்த்திக்கலாம். இதுபோல் உலர்த்தி போட்ட பிறகு தான் நம்ம பொரிக்கும்போது மொறுமொறுன்னு இருக்கும். ஈரப்பதம் இல்லாத நல்லா உலர்த்திட்டு பொரிக்கணும். லேசாக அந்த ஈரமெல்லாம் கொஞ்சம் உணரட்டும், அதுக்கப்புறம் பொரிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃபேனுங்கழ வச்சாலே போதும், உணர்ந்துடும். வெள்ளை துணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனுங்கழ வச்சு உலர்த்தி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பொரிச்சிக்கலாம். எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏற்றிட்டேன், எண்ணெய் காஞ்சிருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சலசல படங்கினது எடுத்துடலாம். லேசாக செவந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சதும் மேலே வந்துடுது எல்லாமே. இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் சலசல படங்கிடுது. நல்லா பொரிஞ்சதும் மேலே வந்துடுது எல்லாமே. வறுத்தது போதும். இதே போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கு துருவிலையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் அரைச்ச காஷ்மீர் மிளகாத்தூள். இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கின்னு நல்லா குலுக்கி விடணும். இன்னும் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் தூவிக்கலாம். சுவையான மொறுமொறு உருளைக்கிழங்கு துருவல் சிப்ஸ் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான உருளைக்கிழங்கு துருவல் சிப்ஸ் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.